இது மகிமை நேரம். கர்த்தருக்குள் மிகவும் நேசிக்கப்படுகிறதான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை நான் ஸ்துதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது, உண்மையான சந்தோஷத்தை நாம் பெறுவது எப்படி என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட உண்மையான சந்தோஷத்தை நாம் பெறுவது எப்படி என்ற தலைப்பில் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் போது நாம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறோம், சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி தியானிக்க இருக்கிறோம். சிறையிருப்பு என்று சொன்னவுடன் நமக்கு ஞாபகம் வருகிறதான ஒரு வசனம் யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றின போது ரெண்டந்தனையான பலன்கள் எல்லாம் கர்த்தர் யோபுவுக்கு கட்டளையிட்டார். அப்போ யோபுவுக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போகிறது. சிறையிருப்பு என்று சொல்லும் போது அது பிறர் மூலமாக நமக்கு வருகிறதா இருக்கலாம், இல்லை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்கிற ஒரு காரியமாய் கூட காணப்படலாம். 14வது சங்கீதம் 7வது வசனமும் 53வது சங்கீதம் 6வது வசனமும் சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திரும்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சிறையிருப்பிலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வரும்போது, சிறையிருப்பிலிருந்து ஒரு மனுஷன் திருப்பப்படும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் களிப்பும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த 2 வசனங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. நமக்குள்ளாக என்ன சிறையிருப்பு இருக்கிறது? நீங்க சொல்லலாம், இன்னைக்கு நான் ஒரு சுதந்திர பறவை என்று சொல்லலாம். ஆனா நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். அநேகருக்குள்ளாக ஆவிக்குள்ளான ஒரு சிறையிருப்பு காணப்படுகிறது. ஆவிக்குள்ளான ஒரு சிறையிருப்பு. லேகியோன் பிசாசை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷத்துல நம்மால் வாசிக்க முடிகிறது. அந்த மனுஷனுக்குள்ளாக அநேக பிசாசுகள் கடந்து சென்று அந்த மனுஷனை இயக்க முடியாதபடிக்கு இந்த பிசாசுகள் எல்லாம் சேர்ந்து அந்த மனுஷனை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த மனுஷனுடைய ஆவியை இது கட்டுப்படுத்தி இந்த பிசாசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஆவிக்குள்ளான சிறைபிடிப்பு. இன்னைக்கு நாமும் எதற்காவது அடிமையா இருப்போமானால் நம்முடைய சொந்த இயக்கங்களுக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியாமல் வேறு யாரோ நம்ம இயக்கி கொண்டிருக்கிறதா நாம் உணர்வோம் அநேக நேரத்தில். இது ஆவிக்குள்ளான சிறையிருப்பாய் காணப்படுகிறது. இதே போல அநேக சிறையிருப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாவத்தினால் ஒரு மனுஷன் சிறையிருப்புகளாக மாற்றப்படுகிறான். அநேகம் பேர் இன்னைக்கு எத்தனையோ விதமான விட முடியாத பாவத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். மதுபானத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள், மற்றுமாக இன்னும் அநேக சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சிறையிருப்புகளாக அவர்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல அது சந்தோஷத்தை கொடுக்கும், அது இன்பத்தில் இருக்கிறது போல தோன்றும், ஆனால் உண்மையான சந்தோஷம் அல்ல. சந்தோஷத்தை கொடுக்கிறது போல காணப்படும், ஆனால் அது உண்மையான சந்தோஷம் அல்ல. சிறையிருப்பிலிருந்து, அந்த சிறையிருப்பிலிருந்து நீங்கள் மீண்டு வரும்போதுதான் உண்மையான சந்தோஷம். அருமையான ஒரு சகோதரனுடைய சாட்சியை கடந்த நாட்கள்ல நான் கேட்டேன். ஒரு சகோதரர் அவர்கள் இப்படிதான் அவர்கள் போதைக்கு அடிமையா இருந்தார்கள், மதுபானத்திற்கு அடிமையா இருந்தார்களாம். அவர்கள் மதுபானம் குடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடுமான். ஆனால் இந்த சகோதரனுடைய தாயார் அவர்கள் கர்த்தரை பற்றி அறிந்தவர்கள், கர்த்தருடைய செய்திகளை எல்லாம் கர்த்தருக்காக ஜெபிக்கிறவர்கள், எப்பவுமே டிவியில ஆண்டவரை பற்றி அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்களாம். இந்த சகோதரர் வந்து அவருடைய தாயை திட்டுவாராம். ஒரு நாள் ஒரு டிவியில பேசின ஒரு சகோதரனுடைய செய்தி இந்த சகோதரனை தொட்டது. அப்பதான் அவர் தன்னை அறியாமலே ஒரு 86 விதமான பாவங்களை ஒரு பேப்பர் பென் எடுத்து அவங்க எழுதினாராம். அவர் அகப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு 86 விதமான பாவங்களை அவர் எழுதினாராம். அந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் செபிக்கும் போது அந்த சிறையிருப்பிலிருந்து அவர் மீண்டெடுத்து வந்தார். அவருடைய நண்பர்கள் எல்லாம் சந்தோஷத்திற்காக குடிப்பதற்காக அவர்கள் இவர்களை அழைத்த போது இவர் சொன்னாரா, இல்லை இல்லை, அது உண்மையான சந்தோஷம் இல்லை. நான் இப்ப ஆண்டவர் பிள்ளையா உண்மையான சந்தோஷத்தெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, எது உண்மையான சந்தோஷம்? அது ஒரு சிறையிருப்பு என்பதை அறியாமல், அவர்களுக்கு முன்பாக வேலி இருக்கிறது என்பதை அறியாமல் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையான சந்தோஷமே அல்ல. இன்னைக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புகளா இருக்கலாம். நிறைய பேர்
தனிமை என்கிற ஒரு சிறையிருப்புகளாக இருக்கிறாங்க. தன்னைத்தானே வற்புறுத்தி கொண்டு, யார் மேல உள்ள வெறுப்பினால தன்னைத்தான் வற்புறுத்தி கொண்டு தனிமையாய் வாழ முற்படுகிறார்கள். இது ஒரு சிறையிருப்பு. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதுதான் உண்மையான ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையான சந்தோஷத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்ல மாயான சந்தோஷத்துல எனக்கு இப்படி இருக்கிறதா சந்தோஷம் சொல்லுவாங்க? அது அல்ல. கர்த்தர் விரும்புகிற சந்தோஷம் அல்ல. ஒருவேளை அது உங்களுக்கு சந்தோஷமா தெரியலாம். உங்களுக்கு கர்த்தர் உண்மையா அதை விட பெரிய சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். உங்கள் சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றும் போது, சியோன் குமார், இந்த இடத்துல நான் வாசித்த வசனத்துல இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அந்த எகிப்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு மோசே என்று சொல்லுகிற ஒரு கர்த்தருக்குள்ளான மனுஷனை தேவன் தெரிந்தெடுத்தார். அப்ப அதுல இருந்து வழிநடத்தி வந்து கானானுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்குள்ளாக அவர்கள் அகப்பட்டு பாபிலோனின் சிறையிருப்பில் அவர்கள் இருக்கும்போது 126வது சங்கீதம் 1வது வசனத்துல சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சியோன், இஸ்ரவேல் மக்களாகிய அந்த சியோன் பாபிலோனில் சிறை இருக்கிறப்ப யாரையுமே எழுப்பல ஆண்டவர். யாரையுமே எழுப்பி அவர்களை சிறையிலிருந்து மீட்டு கொள்வதற்கு எழுப்பல. ஆவியினால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆவியானவர்கள் அவர் விடுவிக்கப்பட்டார்கள். அந்த சிறையிருப்பை மாற்றினது யாரு? அந்த சிறையிருப்பை மாற்றினது ஆவியானவர். இன்னைக்கு நம்முடைய அப்பா அதுதான் சொல்றாங்க, எப்படி மாறிச்சு என்பது எனக்கு தெரியல, இந்த சிறையிருப்பை மாற்றினது ஆவியானவர் ஆனதால் நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஆவியானவரால் முடியும். நம்ம என்ன சிறையிருப்பில் இருந்தாலும் அதை நம்பிக்கையுடைய சிறைகளை நீங்கள் எல்லாரும் அரணுக்கு திரும்புங்கள். உண்மையான அந்த கோட்டைக்குள்ளாக, உண்மையான அரணுக்குள்ளாக திரும்புங்கள். ஒருவேளை அந்த சிறையிருப்பு உங்களை பாதுகாப்பு போல தோணானால் அது அல்ல. உண்மையான அரணுக்கு, உண்மையான சந்தோஷத்திற்கு நீங்கள் திரும்புங்கள். அப்போதுதான் உண்மையான பலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அநேக ஊழியக்காரர்கள் இந்த ஆண்டவருடைய பிரசங்கத்தை அறிவித்ததன் மூலமாய் அவர்கள் சிறைக்குள்ளாக மாட்டிக்கொண்டார்கள். ஜான் பெனியன் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊழியக்காரர் கூட அப்படிதான். ஆனால் அந்த சிறையில இருந்து கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அவர்கள் அதை சிறையா எண்ணவில்லை, அந்த சிறையில சந்தோஷத்தை பயன்படுத்தினார். யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். அந்த சிறையிலிருந்து அநேக புஸ்தகங்கள் இந்த ஊழியக்காரர்கள் எழுதியிருக்கிறதாக வேத வசனம் உலக வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து நாம் பார்க்க முடியும். யோசேப்பு பாருங்க, அந்த சகோதரர்கள் அவரை 20 வெள்ளி காசுக்காக ஒரு சிறையிருப்புக்குள்ளாக விற்று போடுகிறார்கள். அவர் போகிறார். பார்வோனிலிருந்து அவர் அந்த எகிப்தின் தேசத்துல அவர் அநேக கஷ்டங்களை அனுபவிக்கிறார். 13 வருடங்கள் சிறையில் இருக்கிறார். ஆனால் அந்த சிறை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து கர்த்தர் உண்மையான சந்தோஷத்தை அவருக்கு கட்டளையிடுகிறார். இன்னைக்கு சிறையிருப்பிலிருந்து வெளிவருவதற்கு காரணம் நாம தான் இருக்க முடியும். நானே இப்படி இருப்பேன் என்று சொல்லி யோசிக்க கூடாது. கர்த்தர் கொடுத்ததான அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு நம்ம பாக்கியவான்களாய் காணப்பட வேண்டும். ஒரு முக்கியமான காரணம் நம்ம சிறையிருப்புக்கு காரணம் ஒருவேளை கடன், அது நமக்கு ஒரு சிறையா இருக்கலாம். இல்லாட்டி வியாதி, அது நமக்கு ஒரு சிறையா இருக்கலாம். எல்லாமே ஒரு சிறையா இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நமக்குள்ளாக இருக்கிற பயம். யோபு சொல்லுகிறார், நான் பயப்பட்ட காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு எதை குறித்து பயந்தாரோ அதனால அதே காரியம் அவருக்கு சரியாய் மாறினது. இன்னைக்கு எதை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார். அவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அநேகருக்கு உயிர் பயம் இருக்கும், அதை குறித்து பயப்படாதீர்கள். அநேகருக்கு எல்லா காரியங்களை குறித்து பயம் இருக்கும். இது எதையும் குறித்து பயப்படாதீர்கள். இந்த பயத்தை கர்த்தர் நீக்கி விடுதலையாக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். கர்த்தருக்குள்ளாக ஒருமனப்படுங்கள். கர்த்தருக்குள்ளாக ஐக்கியப்படுங்கள். சந்தோஷத்தோடு கூட காணப்படுங்கள். தேவன் தாமே கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாய் நம் அனைவரையும் காத்து வழி நடத்துவாராக. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்களை நேற்றும் இன்றும் என்றும் காக்கிறவராக இருக்கிற எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சப்பா, ஆண்டவரே, யோபுவின் சிறையிருப்பின் மூலமாய் நீர் எங்களோடு பேச உமக்கு நன்றி. ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே, யோபு பயப்பட்டது போல நாங்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே உண்மையாய் கர்த்தாவே இந்த சிறையிலிருந்து வெளிவர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே கர்த்தாவே சப்பா. இந்த நேரத்தில் யார் யார் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் கடந்து போகட்டும். ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே அப்பா, ஒரு உண்மையான சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க, மாயான சந்தோஷத்திலிருந்து வெளிவர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆவியானவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா.
உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.